திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதை ஒட்டி தான் கூட்டணி அமைய போகிறதா? ஏன்னா இப்போ தாவேகா விமர்சிக்கிறது, பாஜக விமர்சிக்கிறது, அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அவங்க விமர்சிக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கணக்குகள் என்னவா போகுது? கூட்டணி கணக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்முடைய மரியாதைக்குரிய யுவராஜ் அவர்களும் நாகராஜ் அவர்களும் 2 குற்றச்சாட்டுகளை விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் 99 எழுப்பிய முழக்கம் இன்றைக்கு அது விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது என்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த முழக்கம் எந்த அளவுக்கு வீரியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்முடைய அண்ணன் நாகராஜ் அவர்களும் 2 பேருமே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கொடி விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இந்த மண்ணில் ஏற்ற முடியவில்லை, அது எங்களுக்கு அவமானம் இல்லை, இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அவமானம், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம் எங்களுக்கு இல்லை. சாதி வெறியோடு மத வெறியோடு இந்த மண்ணை மீண்டும் மீண்டும் கிளப்பி இதை முற்றிலுமாக இதை மாற்றிக்கொண்டு இருப்பவர்களுக்கான அவமானமாக தான் நான் பார்க்குறோம். எங்களுக்கான அவமானம் இல்லை. இந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கொடியேற்ற முடியலன்னா அது கொடியேற்ற முடியாத காரணம் எங்களுக்கானது இல்லை, அது இந்த சமூகத்துக்கானது. அண்ணன் நாகராஜா அவர்கள் இன்னமும் போதை மதுவிலே இருக்கிறாரு. அடங்க மறுன்னா அது ஒரு கோட்பாட்டு முழக்கம் கூட புரியல, இன்னும் மதுக்கடையிலே அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. நான் ஒரு புள்ளி விவரங்களை சொல்கிறேன், அண்ணா அது பதில் சொல்லட்டும். அதாவது கடந்த 15ஆம் தேதி, இன்னைக்கு தான் 15ஆம் தேதி, இன்னைக்கு செய்தியை நான் சொல்கிறேன். நான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு 1400 கோடி முதல் 3800 கோடி வரை மதிப்புள்ள 700 கிலோ போதைப் பொருள் குஜராத்தை ஒட்டிய கடற்பகுதியில் படகுடன் கைப்பற்றப்பட்டது. இன்னைக்கு செய்தி அது. இதில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 8 பேரும் குஜராத் மண்ணை ஒட்டி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்க, இன்னும் ரொம்ப முக்கியமானது, இதுக்கு முன்னாடி 2021 2022ஆம் ஆண்டு நம்முடைய மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகம், மோடியினுடைய நண்பர் அதானியுடைய துறைமுகத்தில் 2889 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே போல பிப்ரவரி 27ஆம் தேதி 3300 கிலோ போதைப் பொருள் கடற்கரை பகுதியில் குஜராத் பகுதியில் கைப்பற்றப்பட்டிருக்கு. நான் கேட்கிற கேள்வி, போதைப் பொருள் பற்றி பேசுவதற்கு பாஜகவுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? போதைப் பொருளை இந்தியா முழுக்க போதைப் பொருளை கொண்டு வந்த கட்சி எது என்றால் பாஜக. ஏனென்றால் அதானியுடைய நண்பராக இருக்கக்கூடியவர் மோடி அந்த துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய இந்த போதைப் பொருளை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க கொண்டு இன்றைக்கு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்றால் பாஜக. கொஞ்சம் கூட இருங்க, இன்னொரு செய்தி சொல்றேன். நான் சொல்லி முடிக்கிறேன். அதே போல அண்ணன் யுவராஜ் அவர்கள் சொல்றாரு, மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த தேர்தல் காலத்தில் 99 வர்றோம். நாங்கள் 99 அவரோட வரும்பொழுதுதான் இந்த முழக்கம் எழுப்பியது. கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இந்த முழக்கம் எங்களுடைய தலைவர் அவர்கள் மூப்பனார் மடை வைக்கிறாங்க. அப்போ மூப்பனார் அவர்கள் பேசியது, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருவோம்னு சொல்லி சொன்னார். அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இந்த முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் ஏற்றுக்கொண்ட முழக்கம் சொன்னார். அந்த பெருந்தலைவர் காமராஜரை படுகொலை செய்ய முயற்சி செய்த அந்த RSS கும்பலோடு இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சேருவது மூப்பனாருக்கு செய்யக்கூடிய துரோகமா அல்லது மூப்பனாருக்கு செய்யக்கூடிய விசுவாசம்? யுவராஜ் 15,000 கோடிக்கு இங்க போதைப் பொருள் விற்றிருக்கிறது பிடிபட்டது திமுகவினுடைய அயலகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜாபர் சாதிக் தான். அது மட்டுமல்ல அதற்கு துணையாக நின்றது விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முகமது சலீம் என்கின்ற அவரும் விடுதலை சேர்ந்தவர். தமிழ்நாட்டில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விட்டதாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. செய்யறது யாரு? நீங்க பதிவிலக்கு போராட்டம் நடத்துனீங்க. எப்படி வந்தது? யார் ஆட்சியில் வந்தது? திமுக ஆட்சியில. யார் கூட்டணியில் இருக்கிறா? நீங்க இருக்கிறீங்க. ஜாபர் சாதிக் சொல்லி முடிக்கிறீங்க. போங்க, கேள்வி பதிலா வாங்க சார். இருங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். போங்க சார். இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொன்னது பதில் சொல்லிறேன். இருங்க, நீங்க சொல்லிட்டீங்க. பேசி முடிச்சறேன். விடுதலை சிறுத்தை பத்தி சொல்றீங்கல்ல, பேசி முடிச்சறேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பேசி முடிக்கிறேன். இருங்க, பேசி முடிக்கிறேன். நீங்க பதிவிலக்கு பத்தி சொன்னீங்கல்ல, போதைப் பொருள் எப்ப வந்தது? யாரால வந்தது? திமுக வந்தது. நீங்க தானே போராட்டம் நடத்துறீங்க. நீங்க மாநாடு போட்டீங்க. மாநாடு
ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். இங்க பாருங்க. அதாவது சொல்றதுக்கு அருகதை அல்ல. நீங்க கொள்கைக்கான கூட்டணி அல்ல, கொள்கைக்கான கூட்டணி. இந்த செய்தியை நான் சொல்றேன். நம்ம நண்பர் எல்லாம் மக்கள் பாக்குறதுக்காக நான் சொல்றேன். போற போக்குல ஏதோ அடிச்சு விடுறதுல பாஜக மிஞ்சுறதுக்கு யாரும் இல்ல. எனக்கு வரும் சாருங்க. நம்ம அண்ணன் நாகராஜ் அவர்கள், நான் வந்து ஒரு ஆதாரமான செய்தி சொல்றேன். அவர் சொல்ற ஜாபர் சாதிக் வழக்குல அவர் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான அந்த நெட்வொர்க் என்பது அகில இந்திய அளவுல அதானி துறைமுகத்திலிருந்து வந்தது என்று ஆதாரத்தோடு இன்றைக்கு செய்தி வந்திருக்கு. மோடியினுடைய ஆதரவாளருடைய துறைமுகம் சொல்லுங்க. உங்க அரசு தானுங்க, உங்க அரசு தாங்க கொண்டு வரணும். அதை தடுக்க அந்த மோடியை தான் நீங்க 3 மணி நேரம் சொல்லிக்கிறாங்க. அதானி அம்பானிய குஜராத் அரசு யாருங்க அரசு? அதை நீங்க தடுக்க முடியாது. தொழிலதிபரா நீங்க தயவு செய்து தவறாம ஒரே விஷயத்துக்குள்ள நிக்க வேண்டாம். யுவராஜ் ப்ளீஸ். இல்ல திரு நம்முடைய வன்னியரசர் அவர்கள் சொன்னார்கள் கொடியேற்ற முடிவு என்றால் சமூகத்தோட பிரச்சனைன்னு சொன்னாங்க. அந்த சமூகத்தை இந்த அளவுக்கு சீரட வழிநடத்திக் கொண்டு ஆட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அத நீங்க தட்டி கேட்கல. உங்களுக்கு பங்கு இல்லையா? இல்ல உங்களுக்கு பங்கு இல்லையா? டெல்லியில கொடியேற்றம்லாம் மோடி சொல்லலாம். நாங்க நிக்கிறோம். நாங்க பண்ணி நிக்கிறோம். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம் பொறுப்பு இருக்கு. சார் ஒரே நிமிஷம். ஒரு ஜன இருங்க. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. யுவராஜ் இல்ல விஜயன் சார் நான் இருங்க. விஜயன் சார் ஒரு செய்தி இருங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஜனநாயகம் உள்ள இந்த நாட்டுல விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றுவதற்கு முடியவில்லை என்றால் நீங்க திமுக காரங்க தடுக்கிறாங்களா, ஜாதிவாதிகள் தடுக்கிறாங்களா? யார் தடுக்கிறாங்க சொல்லுங்க. அத பிரிச்சு பாருங்க. இருங்க, மேல் பாதியில இருங்க. மேல் பாதியில கோயிலுக்குள்ள உள்ள விடாதது யாரு? இருங்க ஒரு நிமிஷம் யுவராஜ், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யுவராஜ் ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மேல் பாதியில தலித்துகள் உள்ள விடல. தலித்துகள் இந்துக்கள் தானே? கோயிலுக்குள்ள உள்ள விடாம இருக்கிறவர்கள் இந்துக்கள் தானே? இது வந்து எந்த இந்துக்களுக்காக பாஜக போராடுதா சொல்லுங்க. ஒரே நிமிஷம் இந்துன்னு சொல்றாங்க. எந்த இந்துக்களுக்காக போராடுறாங்க? கோயிலுக்குள்ள உள்ள கொண்டு வர இந்த தீண்டாமையை புரிந்து கொள்வதற்கு அம்பேத்கருடைய கண்ணாடி வேணும், பெரியாருடைய கண்ணாடி வேணும். சும்மா மோடி கண்ணாடி வேல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விசிகாவையும் பாமகவையும் எதிரும் புதிருமாக நிறுத்துவது திமுக ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உண்மையா இல்லையா? பத்திரிகை தயவு செய்தானே ஒரு கேள்வி இருங்க. ஒரு கேள்வி ஒரு நிமிஷம். அதாவது இங்க தமிழ்நாட்டுல கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டாங்க, கொடியேற்ற முடியல, கோயில்ல இருக்கிற தீண்டாமையை பத்தி பேசுறோம். சரி, நல்லது நல்லது நல்லது. ஒரே விஷயம் இதுல என்னன்னா, நான் எல்லாருக்கும் சமமா நேரத்தை பங்கிட்டு கொடுக்கணும். ஜெகதீஸ்வரன் தொடக்கத்துல பேசினதோட அமைதியா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு நான் தரணும். யுவராஜா அவர்களுக்கு போதுமான நேரத்தை தரல. கடைசியா என்ன சொல்லுவீங்கன்னா, நான் கீழே இறங்கி வரப்ப நீங்க நேரத்தை சரியாகவே பகிர்ந்து கொடுக்கல, நீங்க பாரபட்சமான ஆளுன்னு என்னதான் சொல்ல போறீங்க. அதனாலதான் நான் சொல்றேன் இந்த கல்யாண சுந்தரம். அதனால கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அவரும் சொல்றாரு அந்த பள்ளியையும் சுமக்கிறேன். நேர பகிர்மானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, யுவராஜ் அவர்கள் மேல்பாதியில வந்து கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அது திமுக ஆட்சி தான் சொல்றாரு. ராம்நாத் கோவிந்த கோயிலுக்குள்ள விடாதது வந்து திமுக ஆட்சியா?
யார் சார் விடல அவரு? ராம்நாத் தவறான கோவிந்த கருத்து கோயில் விடாது. யுவராஜ். திமுக தவறான கருத்து சார், ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. யுவராஜ், நீங்க அவர் சொன்னதுங்க, அவர் இல்ல, சொன்னது இல்ல, இல்ல, அதெல்லாம் ஒரு எல்லாத்தையும் சொல்லல மறந்துருங்க. சார். நீங்க ராமர் கோயில் இருங்க, ராமர் கோயில் ஜனாதிபதி திறப்பு- வேண்டாம்னு சொல்லுவாங்க. ராமர் கோயில் யுவராஜ். இருங்க. ஒரு கேள்வி இருங்க. ஒரு செய்தி. எங்க பிரச்சனை? தவறான கருத்து சார். இங்க ஜனாதிபதி ஒரே என்ன பிரச்சனை? இப்ப நான் சொல்றேன். பாருங்க, தமிழ்நாட்டுல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே கேள்வி இருங்க. நீங்க விடுங்க, அது ராம்நாத் கோவிந்தை விடுங்க. ராமர் கோயிலுக்கும் ராமர் கோயிலுடைய அபிஷேகத்துக்கு மோடிக்கு தகுதி இல்லை என்று சொன்ன பார்ப்பனர்களுக்கு இன்னும் சேவகம் செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ளே இல்ல, நம்ம இந்த தலைப்பை கடந்து போகலாம். பேசலாம். இல்ல யுவராஜ், நீங்க என்ன கோவமா பாக்குறீங்க, எனக்கு புரியுது. இல்ல, வாய்ப்பே தரல, என்ன இல்ல, பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒன்னே ஒண்ணு கன்சர்னா வச்சுங்க. உங்க கூட்டணி கட்சி தாங்க எடுத்துக்கிச்சு அந்த நேரத்தை. அப்படி உங்க சொல்ல கூட்டணி முடியாது. கட்சி சார், தாங்க. எங்களை பத்தி பாருங்க சார். அதனாலதான் நீங்க பகிர்ந்துக்குங்க. நீங்க நேரத்தை பகிர்ந்துங்க. யுவராஜ் ப்ளீஸ் இல்ல, இல்ல, சார். சொல்லுங்க. இல்ல, தமிழ்நாட்டுல அதெல்லாம் இல்ல, இல்ல, நீங்க எல்லாம் பேச சார், வேண்டியது நாங்க இருக்கு. வந்து வெளிப்படையாக பாஜக கூட கூட்டணின்னு சொல்றோம். சரி, ஆனா தமிழ்நாடு ஆளுகின்ற திமுக, ஏன்னா இங்க நிறைய சிறுபான்மை மக்கள் வந்திருக்காங்க. எல்லா கட்சியிலுமே, எங்க கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எல்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கு பாஜகவுடைய பிரதமரை தமிழகத்திற்கு எடப்பாடி அதிகமா கூட்டு வந்தாரா, ஸ்டாலின் அவர்கள் அதிகமா தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்தாரா? அன்றைக்கு எடப்பாடி அவர் முதலமைச்சரா இருக்கும் பொழுது கருப்பு பலன் விட்டாங்க, தமிழர்கள் எதுவுமே செய்யவே இல்லைன்னு. எதிர்க்கட்சியா இல்ல கேளுங்க, இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு திருப்பி பிரதமரை கூட்டு வர்றாங்க. அப்படி 5 ஆண்டுகள் என்னென்ன திட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக் கொண்டு வந்தாரு சார்? இவர்களை பொறுத்த வரையிலும் இவர்களை பொறுத்த வரையிலும் தொடர்ந்து பாஜக தமிழகத்தை செஞ்சுட்டு தான் வர்றாங்க. மருத்துவ எடப்பாடி அவர்கள் கேட்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. அதே மாதிரி இல்ல சொல்றேன் சார், இன்றைக்கு திமுக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், மீது அனைத்து விசிக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், பாஜக நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உண்மையான பி டீம் சிறுபான்மை மக்களை ஏமாத்துறதுக்காகத்தான் இன்றைக்கு பாஜக எதுக்குறாங்க. உண்மையான பி டீம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக தான். நீங்க என்னோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க யுவராஜ். ஜெகதீஸ்வரன், அதே போல இல்ல சார், ஜெகதீஷ் சுருக்கமா ரொம்ப நேரம் காத்துட்டா. இல்ல சொல்றேன், இப்போ வந்து எதிர்த்தால் நீட் தேர்வு பத்தி சொல்றாங்க. அது வந்து ஜெகதீஷ் ஆட்சி கொண்டு வந்துருச்சுங்கறாங்க சார். இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு சரி பிரதமர்கிட்ட போய் சந்திச்சு இல்ல ஒரு இத்தனை 30-40 எம்பி வச்சிருக்காங்க. ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் பிரதமர் வீட்டுக்கு நடத்தலாம போய் ஏன் நடத்த பண்ணிக்கிறாங்க? நடந்து கவனிச்சேன்.